சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு திருப்பாவை 5வது பாசுரம் பார்க்க போகிறோம். 5வது பாசுரத்தில் மாயனே மண்ணும் வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிற்குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதனை தூயமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பொழுதுறவா நின்றனவும் தீயினும் தூஷாகும் செப்பேலோ ரம்பாவாயின்னு சொல்றான். அது ஆரம்பிக்கும் போதே சொல்றா மாயனே மண்ணும் வடமுதரையும் சொல்றான். மாயன் சொன்னா ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய, ஆச்சரியமான சிரேஷ்டங்களை செய்யக்கூடியது மாயம். என்ன மாயம் அப்படி கேட்டா, இந்த கிருஷ்ணாத்துல பரம விதமான ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. முதல்ல கோவர்த்தன மலையை தூக்கினது, ஒரு 7 வயசு குழந்தையா கோவர்த்தன மலையை தூக்கினது. காளியங்குடைய விஷப்பாம்பில் நர்த்தனம் ஆடினது. காட்டு தீயை அள்ளி குடிச்சது. பல ரூபம் எடுத்து கோபிகளோட ராசக்கீடை பண்ணது. இது மாதிரி பல ஆச்சரியமான காரியங்கள் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான்னு கேட்டான். ஆச்சரியம் ஸ்வயம் பகவான் நினைச்சா இதெல்லாம் ஒரு ஆச்சரியமே இல்லை. என்ன ஆச்சரியம்னா அந்த மாடுகளோடும் இடையர்களோடும் கலந்து பயணிதான் ஆச்சரியமா. அது மாதிரி அந்த ஆட்சியான தன் அம்மா யசோத கட்ட அந்த உரல கட்டுப்பட்டே இருந்தாங்க. கடைசி மட்டும் அந்த கட்டை தான் அவுத்துக்கவே இல்லை. அப்படி பின்னாடி வந்து வசுதேவெல்லாம் வந்து அவுத்து விட்டார் தர தான் அவுத்துக்கவே இல்லை. அப்போ யசோதைக்கு கட்டுப்பட்டு மாடுகளை மேய்ச்சிண்டு மாடுகளுக்கும் இடையருக்கும் கூட இருந்து பரிமாறி கொண்டிருந்தானோ அதுதான் ஆச்சரியம். இன்னொன்று சொல்லப்போனா இதை என்ன சொல்லுவாருன்னா பித்தலாட்டம் பண்ணினான் பெருமான்னு சொல்லுவாங்க. பித்தலாட்டம்னா பித்தளையை வந்து ஆடகம் சொல்லி விற்கிறது. ஆடகம்னா தங்கம். பித்தளையை நல்லா பாலிஷ் போட்டு தங்கம் சொல்லி விற்பான். அந்த காலத்தை ஏமாத்துவான். அது மாதிரி பித்தளைகளா இருந்தாள். அதுக்கு ஒண்ணு இடக்கைக்கு வழக்கைக்கு கூட வித்தியாசம் தெரியாம ஞான பக்திலாம் என்னன்னே தெரியாது பாவம். அப்பேற்பட்ட ஒரு இடையர் குலத்துக்கு ஆனா பரம சாத்விகளா இருந்தான். அப்பேற்பட்ட இடையர் கூடத்துல வந்து தோன்றி அவளை வந்து தங்கமா மாக்கிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா கோபிகள் சொல்றா கிருஷ்ணனால மறக்க முடியலேன்னு சொல்றான். யோகிகள்லாம் பகவானை தியானம் பண்ண முடியலேன்னு சொல்றான். சன நேரம் பகவானை தியானம் பண்ணாலே பரம பாக்கியம். எங்களால அவ்வளவுதான் தபஸ் பண்றோம், எங்களால பகவானை பூர்ணமா பார்க்க முடியலன்னு சொல்லும் போது யோசனை எங்களால பகவானை மறக்க முடியலையே, மறக்கிறதுக்கு தான் யோகம் உண்டான்னு கேட்கிறா பின்னாடி ராதே உத்தவன் கிட்ட. அப்ப அது மாதிரி எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண நினைப்பாவே அப்படி ஒரு ஜீவன்களை இடையர்களை வந்து அப்படி ஒரு பக்தி அப்படி ஞானம் பூர்ணமா உள்ள வாழ ஆக்கினாலும் தங்கமா ஆக்கிட்டான். இப்போ இந்த உலகத்துக்கே அவள் தானே உதாரணம். கோபிகள் தானே உதாரணம், இடையர்கள் தானே உதாரணம் இன்னைக்கு. அப்படி அவள் தங்கம். அதனால அதுதான் பெரிய ஆச்சரியம். அதான் ஆச்சரியமான காரியம். மாயனை மண்ணும் வடமுதுரை. மண்ணுன்னா நிலைச்சி இருக்கக்கூடிய, எப்பவுமே சாஸ்வதமா இருக்கக்கூடியது மண். ஏற்கனவே இந்த வடமதுரைக்கு சொல்லும் போது சொல்றா ஏற்கனவே அது சித்தாசிரமமா இருந்தது. வாமன பகவான் வந்து அங்க தபஸ் பண்ண இடம். ஏற்கனவே திருவிக்கிரமா உலகத்தை அளந்த அப்புறம் பகவானுக்கு அந்த உலகத்தை அந்த கலப்பு தீர வந்து இங்க வந்து வாமன ரூபமா வந்து வாமனனா வந்து தபஸ் பண்ண இடம் தான் சித்தாசிரமம். அது அந்த சித்தாசிரமத்துல பின்னாடி வந்து ராமாவதாரத்துல வந்து யாகம் பண்றார். விஸ்வாமித்திரர் யாகம் பண்றார். ராமலட்சுமணனுக்கு வந்து யாகத்தை காத்து கொடுக்குறார். அதே இடத்துல ராமாவதார காலத்துல என்னன்னு கேட்டா அந்த இடத்த வந்து ராமருக்கு உட்பட்ட இடமா இருக்க தோன்றும். அது வந்து தம்பியான சத்ருகனை கொடுத்து நீ அரசாட்சி பண்ணுன்னு சொல்ல சத்ருகன் வந்து அந்த மதுரை வந்து ஆனன் வந்தாராம். அந்த மதுரை ஏற்கனவே வந்து சித்தாசிரமமா வந்தது. வாமனன் பகவான் வந்து தபஸ் பண்ண இடம். அப்புறம் வந்து சத்ருகனை வந்து அரசாட்சி பண்ண இடம், ராஜாவா இருந்த இடம். அதுக்கப்புறம் இப்ப பகவான் திருப்பி அவதாரம் பண்ண. அப்ப அந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு சாஸ்வதமா நித்திய சாநித்தியம் உடையதா இருக்கணும். அது அந்த வடமதுரை மைந்தன் எப்பவுமே திக்க நோக்கி சேவிக்கிற வழக்கம் உண்டு பொதுவாக. அதனால தான் இங்க ஆண்டா சார் இங்க ஒரு மதுரை இருக்கு இல்லையா, தென் பக்கம் ஒரு மதுரை இருக்கு நம்ம பக்கத்துல. அந்த பக்கத்துல சொல்லும்போது அதனால மெனக்கெட்டு திக்க நோக்கி சேவிக்கிறா வடமதுரைன்னு. பொதுவாக இன்னைக்கு கூட ஒரு பழக்கம் உண்டு. காலம்பரை இருந்தா ஒரு 4 அடி தெக்க பார்க்க நடப்போம். நம்ம ஏன் நடக்க மாட்டோம், ரெங்கா 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 மற்ற ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்கிற மாதிரி, ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிற மாதிரி. அதனால்தான் வண்ணும் வடமதுரை மைந்தரை. இந்த மதுரைக்கு அப்படியே அந்த மதுராநாம நகரி புண்ணிய பாபஹரின்னு சொல்றான். மதுரை வந்து மோட்சபுரியில 7 மோட்சபுரியில மதுரை ஒண்ணு. அது வந்து மதுரானாலே இனிமைன்னு அர்த்தம். அது வந்து புண்ணிய பாபஹரின்னு சொல்றான். அந்த புண்ணிய பாப்பன்னா அது அங்க வந்து அந்த மதுரை நினைச்சாலே புண்ணியம் போயிடும் பாவம் போயிடும். சரி பாவம் வேணா போகட்டும், புண்ணியம் ஏன் போகணும்னு கேட்டா புண்ணியம் இருந்தா திருப்பி பிறக்க முடியாடுமே, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி பிறக்க முடியாடுமே. அப்ப நம்ம புண்ணிய பாவம் இல்லாம பகவான்கிட்ட கொண்டு பகவான் திருவடியை சேர்க்கக்கூடிய ஒரு சாநித்தியம். நீ கூட மோட்சப்படியில மதுரையில பிறந்தாலோ மதுரையில இருந்தாலோ மதுரை ஸ்மரிச்சாலோ மோட்சம் உண்டுன்னு சொல்ற உண்டு வழக்கம் உண்டு.
அப்ப மண்ணும் வடமுதரே மைந்தனை. மைந்தன் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா மிடுக்கன். ஏன்னா பிறந்த அன்னைக்கே அப்பா அம்மா கால் விலங்கு இட்டு விழுந்தது இல்லையா? கண்ணன் பிறந்தோடனே உடனே யசோதே உடனே வசுதே தேவியோட விலங்கு எல்லாம் தானே ஒடிஞ்சு விழுந்தது. அப்ப பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு சௌக்கியத்தை கொடுத்தான். மிடுக்கன்னா ஊருக்கே ஒரு புள்ளியா இருந்தான். வெறும் தேவிகேஷ வசுதேவருக்கு மட்டும் புள்ளியா இல்லாம கோகுலத்துல அத்தனை பேருக்கும் யசோதே நந்தகுமனுக்கு மட்டும் புள்ளியா இல்லாம ஊருக்கே ஒரு புள்ளியா இருந்தா மிடுக்கன். அப்படி ஒரு மிடுக்கூடியவன் ஆச்சு, அப்படி ஒரு காரியங்கள் செய்யக்கூடியவன். அதனால மண்ணும் வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் எம்மனை துறன். இந்த தூய பெருநீர் என்னன்னு சொன்னா கிருஷ்ணனை எழுந்துள்ள பண்ணிட்டு கோகுலத்துக்கு கிளம்பும் போது தரிகிமாம் கோகுல நயான்னு கிருஷ்ணன் சொல்லும் போது வசுதேவ தன் தலையில அந்த கிருஷ்ணனை வச்சுட்டு ஏறும்போது யமுனை வழி விட்டுதான். வற்றி கொடுத்தபடின்னு இங்க பெருவாச்சம்பள வியாக்கியானம். பாங்காக வற்றி கொடுத்தபடி. பாங்கான அது விலைக்கு அது வந்து வற்றி அது தானே இடம் கொடுத்துதான். அப்படியே யமுனை வழி விட்டுதான். ஏன்னா பக்கத்துல கம்சன் இருக்காங்க, கம்சன் அதுக்கு பயப்படல. அதே ராமாவதாரத்துல கோதாவரி என்ன பண்ணித்துன்னு கேட்டா, கோதாவரி என்ன பண்ணித்துன்னா ராமர் வந்து கேட்கிறார் சீத்தை எங்க சீத்தைய பாத்தியான்னு கோதாவரியை பார்த்து கேட்கும்போது கோதாவரின்னு ஒரு நதிக்கு ஒரு தேவதை இருப்பா இல்லையா, அந்த தேவி இருப்பாள். அவ சொல்லிருக்கலாம் இல்லையா, அது மாதிரி சீத்தையை இங்க ராவணன் தான் கொண்டு போயிருக்கா. சொல்லல, அவ பயந்துண்டு ராவணன்ட்ட பயந்து அவ சொல்லல. அதனால அவளுக்கு அந்த தூயம் இல்லை. ஆனா இந்த யமுனை என்ன பண்ணித்து கம்சனுக்கு அதுக்கு கம்சன் கிட்ட பயப்படாம கிருஷ்ணன் பிறந்த உடனே கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் அளித்து தன் வழியை விட்டு தான் வந்து வற்றி கொடுத்து பாங்கா கிருஷ்ணனுக்கு பாங்கா கோகுலத்துக்கு போறதுக்கு பாங்கா வற்றி கொடுத்து அது வழி விட்டுதான். அதனால அது தூயம். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணன் காலம்பேர் வந்தா வாயு கொப்பளிக்கக்கூடிய இடமா. கிருஷ்ணனும் சரி கோபச்சேர்மன் கோபிகளும் சரி அவ ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலக்கிரீடை பண்ணி விளையாடுற இடம். ரெண்டு பேருமே வாயு கொப்பளிப்பார். அப்ப கிருஷ்ணனோட வாயு அமுதமும் கிடைக்கும், கோபிகளோட வாயு அமுதமும் கிடைச்சு. அது பகவானோட பக்தோட வாயு அமுதம் கிடைக்கக்கூடிய தூயம் இருக்கு. தூய பெருநீர் எம்மனை துறைவனை. அதனால இங்க சொல்ற தூய பெருநீர் அப்படிப்பட்ட தூய்மையான தன்மை. யமுனை துறைவனை. அந்த யமுனை துறை எப்போ பெரியவாள் சொல்லும்போது அந்த ஊரை சொல்லுவா, இந்த ஊரை வச்சு சேர்த்து சொல்லுவா, இல்ல அந்த நதியை சொல்லுவா. ஏன்னா அந்த பெரியவா தோண்டு அந்த ஊருக்கே பெருமை வந்துடும். ஒரு ஊர்ல தோண்டினா அந்த ஊருக்கு பெருமை வந்துடும். அதனால அந்த பெரியவா வச்சு அந்த ஊரை சேர்த்து சொல்லும் போது அந்த ஊருக்கு ஒரு பெருமை வரும். இல்ல அந்த எந்த நதிக்கரையில தோன்றோ அந்த நதியை சொல்லும் போது அந்த நதிக்கு ஒரு பேர் வரும். கிருஷ்ணன் என்ன ஆசைப்பட்டான்னு கேட்டா, யமுனை துறையில பிறந்தான், யமுனை துறைவன் தன்னை நினைச்சுட்டானா. யமுனைக்கு தான் அந்த பாக்கியம். கிருஷ்ணன் வந்து இந்த யமுனை கரையில வந்து கோகுலத்துல வந்து இருக்க தோண்டு யமுனைக்கு தான் பாக்கியம். ஆனா இங்க என்ன சொல்றா, யமுனை கிருஷ்ணன் நினைக்கிறான் அந்த யமுனை துறையில பிறந்தது தனக்கு பாக்கியமா நினைக்கிறான். அதனால யமுனை துறைவனை. அந்த யமுனை கரையில வந்து யமுனை துறை யாமனாச்சாரியர் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ஆளவந்தாருக்கு யமுனை துறைவன் தான் நம்ம அப்பா தாத்தா சுவாமி நாதமணிகள் பேர் வச்சார். குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டார். முதல் பேர் என்ன வச்சான்னு கேட்டா யமுனை துறை. அப்ப வந்து அவர் வந்து யமுனை இதுல மதுரா கோகுலத்துல இருந்தாராம், மதுரால இருந்தாராம். மதுரா இருக்கும்போது கொஞ்சம் மாதிரி உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கும் விஷயம் தெரிஞ்சோன்னே அந்த பேரனுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லும்போது யமுனை துறைவனே வச்சிருக்காங்க. யமுனை கரையில் தானே மதுராவோ கோகுலமோ யமுனை கரை தானே யமுனை துறைவன். அதனால அவருக்கு யாமுனாச்சாரியன் தான் அவருக்கு பேர். அவர் ஆச்சாரியன்னு சொல்ல வழக்க. பின்னாடி அவருக்கு வந்து ஆளவந்தாரும் பேர் மாறிடுது. இந்த ஆளவந்தான் கூட பேர் பிரசித்தமாயிடுது. ஆனா அவரோட பேர் யாமுனாச்சாரி, யமுனை துறையன் தான் பேர். ஆனா மாயனை மண்ணும் வடமுதலை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறையனின் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்துக்கு ஒரு அணிவிளக்கு போல இருக்கு. ஏன்னா பிரகாசம், அந்தகாரம் தீபம் போலே அப்படி பெரியவாச்சம் இல்லை வாக்கு. இப்ப எங்க பார்த்தா வைகுண்டத்துல எப்போதுமே பிரகாசம். வைகாட்டுல பகவான் வந்து அப்படி இருக்கான். கூட இருக்க நித்தியசூலும் பிரகாசமா இருப்பா, பெருமாளும் பிரகாசமா இருப்பா. அங்க வந்து பிரகாசம், அங்க வந்து வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. இருட்டுல ஒரு தீபம் ஏத்தினாதானே வெளிச்சத்தோட அருமை தெரியும். ஒரு இருட்டுல தீபம் இருந்தாலும் இதான் வெளிச்சம் அப்படின்னு புரியும். ரொம்ப நாள இருண்டு இருக்கு. அது மாதிரி இருள்மா ஞானம். இந்த உலகமே வந்து அஜ்ஞானத்தால மூழ்கி இருண்டு கிடக்கு. இந்த சம்சாரமானது அஜ்ஞானத்துல மூழ்கி இருண்டு கிடக்கு. அப்படி இருக்க ஆயர்பாடியில வந்து ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருக்கும்? இப்ப வைகுண்டத்துல பிரகாசமா இருக்க இடத்துல தீபத்துக்கு அவசியமே இல்லை. இதெல்லாம் எல்லாமே ஸ்வயம் ஜோதிகளா இருக்கா, ஸ்வயம் பிரகாசமா இருக்கா. பெருமாளும் சரி, அங்க பரவாசுதான் பெருமாளும் சரி, நித்தியஸ்வரும் சரி. ஆனா ஆயர்குலம் வந்து இருண்டு கிடக்கு. ஒரு சம்சாரமே பகவானை உணராம இருண்டு கிடக்கு அஜ்ஞானத்தினால. அங்க ஒரு தீபம் ஏத்தினா, அந்த காலத்தில் ஒரு இருட்டுல ஒரு தீபம் ஏத்தினா அந்த தீபத்துக்கே ஒரு பெருமை இல்லையா? அந்த இருட்டு போய் அந்த வெளிச்சத்தை உண்மையா உணர்றது அந்த இடத்துலன்னு. அந்த காலத்துல தானே தீபம் தேவை. அந்த காலத்துல தீபம் போல ஆயர்குலத்தை தோன்றும் மணிவிளக்கை. இந்த ஆயர்குலம் எப்படின்னு கேட்டா பரமாஜானிகள், ஒண்ணுமே தெரியாது. இடக்கைக்கு வலக்கை கூட வித்தியாசம். இது இடந்த கை, இது வலது கை.
வலது கை இதுக்கு பயன்படுத்தணும், இடது கை இதுக்கு பயன்படுத்தணும் கூட தெரியாம இருப்பாளாம். பொதுவா மாட்டை கூட என்ன தெரியாது, வாழை வச்சுதான் என்னலாம். மாட்டை வந்து 1 2 பார்த்து என்ன தெரியாது, தொட்டு என்ன தெரியாது, வாழை தொட்டு சமயத்துல எண்ணிக்கை கூட தப்பாவே திருப்பி திருப்பி எண்ணிட்டு இருப்பாள். அப்படி ஒரு கணக்கு வழக்கு தெரியாம எந்த ஒரு அறிவும் பாவம் இல்லாதவாள வெறும் மாடு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் 1000 குலத்தில் தோன்றும். இங்க வந்து பிறப்புன்னு சொல்லக்கூடாது, ஆனா பிறந்தவாறு இருந்தவாறும் தான். இங்க பிறக்கு பகவான் எப்பவுமே பிறக்கல, எப்பவுமே தோன்றான். எப்படி தோன்றாங்கட்ட, பிறந்தது என்னமா அவதாரம் பண்ணமா மதுரை தான். திடீர்னு வந்து ஒரு நாள் ராவடா வந்து இங்க வந்து தோண்டிட்டான் இல்லையா. சட்டும் கழுக்குன்னு பார்த்தா யசோதைக்கு பக்கத்துல தொட்டில வந்து குழந்தையா கடந்தானே, தோற்றம். இப்ப பகவானுக்கு எப்பவுமே பிறப்பு கிடையாது, ஆனா ஆண்டாள் ரொம்ப ஜாக்கிரதையா தோற்றம் சொல்றா இந்த இடத்துல. ஆனா பின்னாடி ஒரு இடத்துல என்ன சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனா ஒழித்து. பிறப்புன்னு சொன்னாலும் தோஷம் இல்லை. பகவான் அதான் ஆசைப்படுறான். நான் வந்து யசோதைக்கு குழந்தையா, தேவிக்கு குழந்தையா பிறந்தேன், யசோதை கிட்ட பலந்தேன் அப்படின்னு சொல்றது, பிறக்குன்னு சொல்றது பகவான் தோஷமா நினைக்கல. ஆனா நம்ம சொல்லும்போது ஜாக்கிரதை, ஏன்னா அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லாதவன் ஆச்சே, சாஸ்வதமான வஸ்துவ ஆச்சு. அதனால அப்போ அங்க இருக்கிற அந்த பரமபதத்துல இருக்கிற அதே பரவஸ்து தான், பரதேவன் தான் இங்க வந்து தோண்டித்து. அதனால அங்க ஒரு ஜோதியை வச்சு இங்க தோண்டித்தான். அதனால இங்க சொல்லும்போது சொல்ற 1000 குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. அணிவிளக்குனா அழகான மங்கள தீபமா இருக்கு. பிரகாஷம் இப்ப சூரியன் கூட பிரகாசமா தான் இருக்காரு. ஆனா சூரியனை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண்ணு கூசும். ஆனா கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கான். நீலமேக சாமனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கான். அது வந்து மங்கள தீபம். நம்ம வீட்டுல அழகா ஒரு தீபம் ஏற்றி வச்சா, ஒரு அழகான விளக்கு ஏற்றி வச்சா அது எவ்வளவு அழகா இருக்கு. அது மங்கள தீபம் சொல்லுவோம். அந்த மங்கள தீபம் அந்த 1000 குலத்துக்கே ஒரு மங்கள தீபம் போல வந்து தோணும். 1000 குலத்துல தோணுன அப்புறம் ஒரே மங்களம், ஒரே க்ஷேமம், ஜனங்களுக்கெல்லாம் பக்தி ஞானம் பூர்ணமாயி பரமக்ஷேமமாவும் மங்களமா இருக்கான் அந்த இவனால. அந்த 1000 குலத்துக்கே ஒரு மங்கள தீபம் போல இவன் இருக்கான். 1000 குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரன். அவ அம்மாவுக்கு ஒரு பேர் கட்டினானா, பெற்றவருக்கு பட்டம் கட்டினவனை அப்படின்னு இங்க பெரியவாச்சியம் பிள்ளை வியாக்கியானம். அவ அம்மா என்ன நோம்பு நோட்டாலும் இவள் பெற்ற வயிறுடையாள். கௌசல்யா சுசுபேத்தேன புத்திரன் அமித தேஜசா. ராமாவதாரத்துல ஆஹா இவ பகவான் ராமனுக்குன்னா அம்மா, பகவானுக்குன்னா அம்மான்னு எல்லாரும் கௌசல்யை கொண்டாடினாலாம். ராமமாதா யசஸ்வினேன்னு. அதுபோல இங்க என்ன நோம்பு நோத்தா இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பெறத்துக்கு அப்படின்னு இவளை எல்லாரும் கொண்டாடினான். அது மட்டும் இல்லை, இவ தாம்பு கையால் கட்டப்பட்டு அந்த கட்டின அந்த கயத்தோட தழும்பு கூட போகாம இன்னைக்கு வச்சுட்டு இருக்காராம். அப்ப இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன, அந்த தழும்பை பார்த்தா எல்லாருக்கும் யசோதை கையால கட்டப்பட்டான் ஒரு பேர் வாங்கினாலாம். இதனால என்னாச்சு, யசோதைக்கே ஒரு பேர், கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டா, பகவான் கிருஷ்ணனுக்கே அம்மா கிருஷ்ணனை கட்டி போட்டா பாசத்தினாலே அன்புனாலன்னு சொல்லி பெற்றவருக்கு பட்டம் கட்டினவள். தாயை குடல் விளக்கம். அம்மாவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தான். பிள்ளைகள்னா அம்மா அப்பாவுக்கு பேர் வாங்கி தரணும் இல்லையா, புகழ் வாங்கி தரணும் இல்லையா. தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை. அந்த தாமோதரனை இன்னைக்கும் அந்த தாம்பு கையரால கட்டப்பட்டு அந்த உதரத்தோட உடையவன். அந்த உரல்ல கட்டினா இல்லையா, அந்த உரல்ல கட்டின தழும்பு இன்னும் போகலையா, அந்த தாம்பு கயத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கான். இன்னும் கூட சொல்லப்போனா விளையாட்டா ஒரு சமயம் யமுனில வந்து இவ தீர்த்தம் ஆடிட்டு இருக்கான். ஒரு சமயம் அர்ஜுனன், அதாவது நடிகை தீர்த்தம், அர்ஜுனன் கிருஷ்ணன் எல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கான். அப்ப தீர்த்தம் ஆடிட்ட போது ரொம்ப விளையாட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலத்தை அடிச்சு தீர்த்தம் ஆடும் போது கிருஷ்ணனோட வஸ்திரம் அவுந்து போயிடுது, அந்த பிரவாகத்தோட ஓடுது. அப்போ கரையில இருக்கக்கூடிய திரௌபதி இதை பார்த்துட்டான். கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் கரையிட்டு வா கிருஷ்ணா கரைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான், கரையேறுன்னு சொல்றான். அப்போ வந்து இவளுக்கு வர முடியல கிருஷ்ணனுக்கு, ஏன்னா வஸ்திரம் வந்து இந்த பிரளயத்துல அடிச்சுன்னு போயிடுது, அந்த நதி பிரளயத்துல. இதை சட்டு திரௌபதி உணர்ந்துட்டான். திரௌபதி என்ன பண்ணா, சட்டுன்னு தன் புடவை தலைப்பை கீழ்ச்சி தூக்கி போட்டாளாம், கட்டின வட்டம் கிருஷ்ணனுக்கு. அதனால பின்னாடி அக்ஷயமான வஸ்திரம் கொடுக்குறான். சமயத்துல வந்து அவ உதவி செஞ்சாலே அப்ப பண்ணும்போது அது அப்படி கட்டிக்க எழுந்தும்போது அந்த இடுப்புல அந்த தழும்பு தெரிஞ்சுட்டான். தழும்பு கல்லுன்னு கொடுக்குன்னு சிரிச்சுட்டா திரௌபதி. இதை பார்த்தோன்னு பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வெக்கமா போயிட்டான். இப்படி நம்ம தழும்பை பார்த்து சிரிச்சுட்டாலே, அம்மா கட்டின தழும்பை நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை பார்த்து சிரிச்சுட்டான்னு சொல்லி அதுலேருந்து தன் தழும்பை காற்றுலேன்னு வச்சுட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணுவான், இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கர் நம்பெருமாள் அபிஷேகம் போது பார்க்கலாம், ஒரு கணையன்னு ஒன்று கட்டிப்பான், பெல்ட் போட்டுப்பேன். ஏன்னா அந்த தழும்பு தேவைன்னா வஸ்திரம் கொஞ்சம் நழுவிட்டா கூட தழும்பு தெரிஞ்சிடும். அது தெரியாம இருக்க நம்பெருமாளுக்கு கணையம்னு கட்டுவான். இந்த கணையம் கட்டும்போது என்னப்படா, ஒரு திருமஞ்சன் ஆனோடனே வஸ்திரத்தை கொடுக்கும்போது பொதுவா ஒரு வஸ்திரத்தை ஈரமாயிடுது, திருமஞ்சன் ஆகி அந்த ஈர வஸ்திரத்தை அப்படியே களைய வேண்டியதானே, களைஞ்சிட்டானே புது வஸ்திரம் காட்டும். ஆனா இவ என்னப்படா, ஒரு புது வஸ்திரத்தை உள்ள ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அந்த அந்த நனைஞ்ச அந்த ஈர வஸ்திரத்தை களைவான். ஏன்னா அந்த தழும்பு தெரியக்கூடாதான். அந்த பாவம் இன்னி மட்டும் ஸ்ரீரங்க நம்பெருமாள்கிட்ட வச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். அதனால அந்த தழும்பு அன்னைக்கு திரௌபதி சிரிச்ச மாதிரி மற்ற யாரும் ஸ்ரீரங்கத்தோட பெண்களோ யாரும் சிரிச்சிடக்கூடாதுன்னு நம்பெருமாளுக்கு ஒரு கவலையா. அதனால என்ன பண்ணா, ஒரு வஸ்திரத்தை உள்ள ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அப்புறம் இந்த ஈரமான வஸ்திரத்தை களைவாளாம். அதனால அந்த அழகா சொல்றாரு, ஜிஎஸ் சுவாமிகள் சொல்றாரு, வியாக்கியானத்தை சொல்றாரு இவர்.
அப்ப ஆயிரக்குளத்தை தோண்டு மணி விளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை அப்படி கட்டப்பட்டோன்னு அவனுக்கு தாமோதரன் பேர் வருது. தாமோதரன் தூயமாய் வந்து நாம் தூயமான சுத்தம் வேதி விபீஷன். தூயம்னா என்ன அர்த்தம்? குளிச்சுட்டு வரணும். அவ்வளவு தூரம் சமுதிர கரைக்கு வந்து சமுதிரத்தை குளிச்சுட்டு வந்து சரணாதி பண்ணக்கூடாது பகவானை. அப்படியே வந்தான், இருந்தபடி வந்துன்னு இங்க வியாக்கியம். அப்ப பகவான் வந்து திரௌபதி சரணாதி பண்ணும்போது குளிச்சுட்டா வந்து சரணாதி பண்ணான். கோவிந்தான்னு இருந்த இடத்துல கூப்பிட்டான், உடனே பகவான் வந்தான். அது மாதிரி தூயமாய் வந்து தூயன்னா கேட்டா பகவானை நினைக்கிறதே தூயந்தான். அதுக்கப்புறம் தான் தீர்த்தமாடுனா வெளியாச்சாரம். தூயமாய் வந்தோம், தூயமாய் வந்தோம். அது மாதிரி தூய எண்ணம் வந்து பகவான் நினைப்போட வந்தோம். தூயமாய் வந்தோம் வந்து நாமே வந்துட்டோம். பொதுவா பகவான் வந்து நம்மள தங்கிட்ட யாரும் வரணும் விரும்ப மாட்டான். பக்தன் இருக்கிற இடத்துல கூப்பிட்டா அப்புறம் தான் போய் அனுகிரகம் பண்ணுவான். அப்படிதான். ஏன்னா பதப்பியா அபி கமச்சைவன்னு சொல்றான். குகனை பார்க்கும்போது குகன் ராமர் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஓடி வரான். குகன் ஓடி வந்தோடனே ராமருக்கு ஓடி போய் அவன் கையை பிடிச்சி, ஏன்டா அப்படி ஓடி வர, பாவம் உன்னை ஓட முடியா பண்ணிட்டேனே, உன்னை நடந்து வர முடியா பண்ணிட்டேனேன்னு குகனுக்காக இறங்கினாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, குகன் வந்து ஒரு 10 அடி நடந்து வந்தாதானே, 10 அடி ஓடி வந்தாதான் என்ன, இப்படி தன் பக்தனை ஓட விட முடியா பண்ணிட்டோமே, நடக்க முடியா பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்காக இறங்கி இப்படி ஓடி வரணுமா, எனக்கா இப்படி நடந்து வரணுமா அப்படின்னு கேட்கும் மாதிரி. அப்ப தன் பக்தா தன்னை நோக்கி வரும்போது, ஆஹா பக்தாக்கு சமத்தை கொடுத்துட்டோமேன்னு பகவான் துடிப்பார். ஆனா அதான் சொல்ற, அப்படி நினைக்கிறக்கூடிய இடத்துக்கு நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம். அப்ப நீ எப்ப உனக்கு துடிப்பு, நீ எப்படி துடிச்சு போவே. தூயமாய் வந்தோம் தூமலை தூவி தொழுது. தூய மலர்னா எந்த பிரயோஜனம் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய புஷ்பத்தை படிக்கும்போது பகவானுக்குன்னு இது கிருஷ்ணனுக்கு பறிச்சு அதை எந்த புஷ்பாஞ்சலி பண்ண எனக்கு இந்த பலன் வேணும், எந்த பலனையும் உத்தேசிக்காம பலன்ல உத்தேசம் இல்லாம பறிக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் தான் தூமலை தூவி தொழுது. கிருஷ்ணனை பார்த்த பரபரப்புல இவளுக்கு என்ன செய்யணும் தெரியாம அந்த மலரை தூவிட்டாளாம். அந்த தூவினது எப்படி கேட்டா, பிரேமைக்கு அடவு ஒட்டாதே அப்படிங்கிற வியாக்கியானம். பிரேமையில பொதுவா மலரை வந்து திருவடியில சாத்தணும், இல்ல திருமேனில சாத்தணும், திருவடியில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இருக்க. அப்படியே அந்த பார்த்த பரவசம் அப்படியே மலரை அவன் மேல தூவிட்டாளாம், தூக்கி போட்டாளாம் அவன் மேல. தூமலை தூவி தொழுது, அதுக்கப்புறம் தொழுதுட்டா, அதுக்கப்புறம் வந்து விழுந்து சேவிச்சுட்டா பகவான் துடிச்சு போயிடுவாரா. ரிணமே பிரவர்த்தம். அவன் வந்து ஒருத்தர் கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிடும் போது அக்ஷயமான வஸ்தை. ஏன் கேட்டா, என்னை கொண்டு இருந்த இடத்துல இருந்து என்ன கோவிந்தான்னு கூப்பிடாள். அந்த கோவிந்தான் கூப்பிட்டதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, அக்ஷயமான வஸ்திரத்தை கொடுத்து திரௌபதியை காப்பாத்தின போது அப்படி கூப்பிட்டாலே துடிச்சு போறக்கூடிய பகவானே கிருஷ்ணனே நான் போய் வந்து சேவிச்சுட்டா இப்படி துடிச்சு போயிடுவான். ஆனா நான் வந்து எங்களோட பக்தியை அப்படித்தானே காட்ட முடியும். தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி, வாயினால அவனை பாடுறான். மனசா இது கட்சதி தத் வதத்தி தற்கரோத்தின்னு சொல்ற. எது மனசு தத் தியாயத்தி, எது மனசு நினைக்கிறதோ அதுதான். எங்க மனசு எங்க போறதோ அங்கதான் தியானம் இருக்கும். அதுலேருந்து தான் வாக்கு பேச்சு வரும், அதுலேருந்து தான் காரியங்கள் வரும். முதல்ல மனசுதான் காரணம். இங்க முதல்ல மனசுல இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும். ஆனா இங்க மாத்தி சொல்றா வாயினால் பாடி. வாய் படைச்ச பையன் அவன் திருநாமத்தை பாட வேண்டாமா, திருநாம கீர்த்தனை மார்கழி மாச நோம்பே நாம சங்கீர்த்தம் பாடலாம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஏன்னா வாயினால் பாடணும்னு நினைக்கும் போது பகவானை பாடணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், கிருஷ்ணா கோவிந்தா கோபாலான்னு கூப்பிடுன்னு நினைக்கும் போது கூப்பிடறதுக்கு எது ஆதாரம்? மனசு முதல்ல நினைக்கிறது. கோவிந்தனை கூப்பிடுன்னு மனசு நினைக்கிறதுல வாயினால கோவிந்தா சொல்ல ஆரம்பிச்சாலும் மனசு எங்கேயோ ஓடி போயிடுது. இப்ப மனசு எங்கேயோ ஓடி போயிடுது, ஆனா வாய் மட்டும் பாடிட்டு இருக்கு. ஆனா ஆதாரம் என்ன கேட்டா, அந்த மனசு வந்து கோவிந்தான்னு கூட சொல்லணும்னு மனசு நினைக்கிறதோடுதான் வாயினால முதல்ல பாடினோம். அதுவே பெரிய பாக்கியம் தான். அதுக்கு மனசு போனா கூட அந்த மனசை இழுத்து பிடிக்கும் சொல்ல. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. கிருஷ்ணா கோவிந்தா கோபாலன் சொல்றது அவன் லீலைகளை நினைச்சுட்டு, அவன் குணங்கள் நினைச்சுட்டு, அந்த நாமத்தோட குணங்களோ லீலைகள் நினைச்சுட்டு அவன் நாமத்தை சொல்லுங்க. அப்ப வாயினாலையும் அவன் நாமத்தை சொல்ல, மனசுனாலும் அவன் நினைக்க. ரெண்டும் மனசு வாக்கு ரெண்டும் ஒத்து இருக்குன்னு சொல்றான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்படி சிந்தித்தா நான் போழ பழையம் பூதர்வான் நின்றும் தீயினை தூஷாகும் செப்பேலோரம்பாவாய். அப்படி நாமத்தை சொன்னா அத்தனை பழையும் போயிடும். ஜென்மாந்திர பாபம் உத்தரபூர்வ கர்மங்கள் இங்க சொல்றார் வியாக்கியானங்களை. ஏற்கனவே சரியா பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கு சஞ்சிதம் பேரு. திருப்பி பின்னாடி சில பாவங்கள் எல்லாம் பண்ண போறோம், அதுக்கு ஆகாமி பேரு. இப்ப நாங்க அனுச்சிருந்த பாவத்துக்கு பிராரத்தம் பேரு. இந்த நாமத்தை சொன்ன என்னன்னு கேட்டா, ஏற்கனவே உள்ள பாவங்கள் போயிடும், நசிச்சு போயிடும். ஏன்னா அது புத்திபூர்வமா அந்த பகவானை உணராம பகவத் ஞானம் இல்லாம புத்திபூர்வமா செஞ்ச கூட பாவங்கள். இப்ப நம்ம பகவான் இப்ப உணர்ந்துட்டோம், பகவான்கிட்ட பக்தி பண்றோம். ஆனா நம்ம வாசனை பிரகிருதி, நம்ம வாசனை திருப்பி பாவம் செய்ய முடியாது தூண்டுறது. ஏன்னா வாசனை போற மட்டும் பாவம் இருக்கும். வாசனையே இல்லாம இருந்தாதான் பகவான். ஏன்னா நம்ம இயல்பு ஏதோ ஒண்ணு செய்ய தோணிடும், திருப்பி பாவம் வந்துடும். அந்த பாவத்தையும் தடுக்குமா, ஏற்கனவே பண்ண பாவத்தையும் போக்கும்,
வரக்கூடிய பாபத்தை போய பிழைய பூ தருவான் நின்றடும். போய பிழையனா ஏற்கனவே பண்ணது, பிழைய பூ தருவான் இன்னும் புகக்கூடிய வரக்கூடிய பாபங்கள், அதாவது ஆகாமி, அது ரெண்டு பாவத்தை பிராரப்தத்தையும் போக்க. பிராரப்த போய பிழையும் பூ தருவான் நின்றடும். அப்ப இந்த பிராரப்தமே தெரியாதபடி படும். நாம கீர்த்தனம் பண்ணி பகவான் சொல்றவளுக்கு இந்த இப்ப அனுபவிக்கூடிய பாபத்துக்கு தான் பிராரப்தம் பெறும். இந்த பிராரப்தத்தையும் பிராரத்தை தெரியாதபடி பண்ணி அதுல மனசு போகாதபடி பண்ணி ஏற்கனவே உள்ள முன்னாடி செஞ்ச பாவங்களான சஞ்சித பாபத்தையும் போக்கி ஆகாமிய பாபத்தையும் போக்கி நம்ம அப்ப ஒரு நாம சொன்னா ஏற்கனவே உள்ள பாபத்தையும் நசிச்சு வரக்கூடிய பாபத்தை வரவிடாம தடுக்குமா. போய பிழையும் பூதருவான் என்ன வாயை திறக்கும் போது அந்த நாமம் அந்த போய பிழையும் பூதருவான் நின்றனும் தீயின் தூஷாகும் செப்பேலோரம்பாவாய். அது எப்படின்னா ஈஷக தூள மக்னோ புரோக்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. உபநிஷம் அதே வார்த்தை தான் இங்க சொல்றான். இங்க என்ன நெருப்பிலிட்ட பஞ்சு போல சொல்றான். தீயிலின் தூஷாகம். நெருப்பிலிட்ட பஞ்சுன்னா ஒரு பஞ்சு 100 மூட்டை பஞ்சு மூட்டை இருக்குன்னா அந்த 100 மூட்டையை கொளுத்துறதுக்கு 100 தீக்குச்சி வேண்டாம். ஒரு தீக்குச்சியை ஒரு மூட்டை மேல போட்டா போறோம். அது பார்த்தீங்கன்னா பக்கத்துல அத்தனை பஞ்சு மூட்டையும் அதோட இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சு மூட்டையும் போடும். ஒரு தீக்குச்சி 100 கணக்கான 100 கணக்கான பஞ்சு மூட்டையோட பஞ்சை போஷிக்கிற மாதிரி ஒருத்தர ராமா, ஒருத்தர கிருஷ்ணா, ஒரு கோவிந்தா, ஒருத்தர நாராயணான்னு சொன்னாலே பாவம் போயிடும். அப்ப எதுக்கு திருப்பி பாவம் சொல்லணும்னு கேட்டா, திருப்பி நம்ம வாசனை திருப்பி பாவம் செய்ய தூண்டும். நம்ம அப்ப திருப்பி நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாதான் அந்த வாசனையும் அழிஞ்சு போய் ஹிருதயம் சுத்தமாகி வாசனையே இல்லாம போனா அப்பதான் அந்த பகவானை அடைஞ்ச முடியும். அப்ப அதுக்குதான் நாமாவர்த்தி தேவையை தவிர ஒருத்தரை நாம சொன்னாலே அத்தனை பாவம் ஏற்கனவே பண்ண பாவம் வரக்கூடிய பாவத்தையும் அது தடுத்துரும். பாவம் சிப்ரம் பவத்தி தர்மாத்மா சஸ்வத்தாந்தி நிகழ்ச்சது. அவன் எப்பேற்பட்ட துராச்சாரம் இருந்தாலும் என் நாமத்தை ஒருத்தர் சொல்லிட்டா அவனை நான் காப்பாத்திடுவேன். எப்படி காப்பாத்திடுவேன்? அவன் என் நாமத்தை சொல்லிட்டான். அஜாமன் ஒருத்தர் தான் நாராயணான்னு சொன்னான். அது கூட தன் புள்ளியெல்லாம் கூட்டத்துக்கு பகவான் காப்பாத்திட்டான் இல்லையா? அப்ப மேற்கொண்டு பாவம் வராம தடுத்து அவன் என்ன கடைசியில பார்த்தா பரம தர்மாத்மாவாயி எப்போ அனவரதும் நாராயணன் சொல்லி முக்தி அடைஞ்சார், மோட்சத்தை அடைஞ்சார் அவரோட கதை. அப்ப வரக்கூடிய பாவத்தையும் தடுக்கும், பாவம் செய்ய விடாமையும் தடுக்கும், ஏற்கனவே செஞ்ச பாவத்தையும் போக்கும். அப்படி நம்மளுக்கு பரம உபகாரம் கூடிய திருநாமத்தை தீனு அது நெருப்பிட்ட பஞ்சு போல இங்க என்னதான் எடைச்சி மாதிரி தன்னை பாவிச்சுன்னு பாஷணம் பண்ணா கூட அந்த அழகான உபநிஷத்துலேருந்து வேதத்திலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து பேசுறான். ஏன்னா வேதம் அனைத்துக்கு வித்துக்கு இதான் காரணம். ஏன்னா என்னன்னா இப்ப பெரியார் பொண்ணு இல்லையா, பட்டபிரான் பொண்ணாச்சு. அப்படி வேதத்தை உணர்ந்த பட்டபிரானோட பொண்ணா இருக்க தோண்டு அந்த இவ வாயிலும் அந்த அழகான அந்த வேதம் பரிமளம் வீசிடுறான். ஆனால் தூயமா தீனு தூஷாகும் செப்பேலோர் எம்பாவான்னு சொல்லி அந்த நாமத்தை நீங்க செப்புங்கோ அப்படின்னு நமக்கு உபதேசம். இப்ப என்ன கேட்டா பகவான் அடைக்கு ஒரே வழின்னா திருநாம கீர்த்தனம் பண்ணுங்கோ, நாமத்தை சொல்லுங்கோ, கிருஷ்ணா கோவிந்தா கோபாலான்னு கூட நாமத்தை சொல்லுங்கோன்னு நம்ம கிட்ட ஒரு உபதேசம் பண்றான், ரிக்வெஸ்ட் பண்றான். செப்பேலோர் எம்பாவான் அப்படின்னு சொல்லி அதை செப்பு நீங்க சொல்லுங்க செப்பேலோர் எம்பாவான்னு சொல்லி இங்க ஆண்டா சொல்லக்கூடிய அழகான பாஷத்தை ஆரம்பிச்சோம். ஆண்டார் கிருபையால் கிடைச்சு சுவாமி ஸ்ரீ ஆண்டா திருவள்ளிய சரணம், சீதாராமன் கிருபையால் கிடைச்சது, குருநாத் ஸ்ரீ அண்ணாவோட அனுகிரகம், ஸ்ரீ ராமார்ப்பணம்.